பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துக் கொண்டு சொந்த ஊர் திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் குவிந்திருக்கின்றனர். விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி மற்றும் திருப்பதி செல்லும் பயணிகள் ரயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் காத்திருக்கிறார். கார்த்திகேயன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரம். புரட்டாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் வந்து தங்கள் ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் அதிகாலம் முதலே காத்திருந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். அதன்படி புரட்டாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சென்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். கிரிவலம் முடித்து கொண்டு இன்று அதிகாலை முதல் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்குக்கு மேற்பட்ட பக்தர்கள் கூட்டம் ரயில் வருவதற்காக காத்திருந்தனர். அப்போது விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி மற்றும் திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தவுடன் பக்தர்கள் கூட்டம் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் பயணம் செய்தனர். மேலும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது பக்தர்கள் வசதி கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் இனி வரும் காலங்களில் ரயிலில் கூடுதல் பெட்டி இயக்க வேண்டும் என்பது பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது. தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.